Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் சட்னி சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 4 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 4 வத்தல், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கறி லீஃப், 5 முருங்கைக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு தக்காளி, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 5 முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு சதைப்பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தோலை நீக்கிட்டு சதைப்பகுதியை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் சதைப்பகுதியை எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம ஒரு 4 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். இது கூட முருங்கைக்காயோட சதைப்பகுதியை நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வேக வச்சு எடுத்து அந்த முருங்கைக்காயோட தண்ணியை நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தாளிப்பு பாத்திரலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீஃப், 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்பை சட்னி கூட ஆட் பண்ணிடலாம். சட்னி கூட ஆட் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.